பிரியதர்ஷினி வழக்கு மாதிரி, ஆருஷி வழக்கு மாதிரி இப்ப நீங்க கேட்க போற வழக்குக்கும் மீடியாவோட அட்டென்ஷன் கிடைச்சது. பிரியதர்ஷினி வழக்குல நியாயம் கிடைக்க மீடியா உதவிச்சு. ஆருஷி வழக்குல விசாரணை திசை திரும்புறதுக்கு மீடியா ஒரு வகையில காரணமாச்சு. இந்த வழக்குல கொலையாளிய பிடிக்கிறதுல மீடியாவோட பங்கு இருந்துச்சு. ஆனா இங்க டிஆர்பியிலேயே மீடியா கவனமா இருந்துச்சு. ஒரு சாதாரண கொலை வழக்க கேங் ரேப்னுலாம் நியூஸ்ல சொல்லிருக்காங்க. அந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயத்த சென்சேஷன் ஆக்குச்சு மீடியா. கொலைகாரம் பின்னாடியே சுத்துச்சு. அவனுக்கு ஒரு ஹீரோவுக்கு கொடுக்க வேண்டிய பில்டப்ப கொடுத்துச்சு. அதிகாரம் இருந்தா கேஸ எந்த அளவுக்கு இழுத்து அடிக்கலாங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த கேஸ். முடிஞ்ச வரைக்கும் கேஸ ஜவ்வா இழுத்தாங்க. பெரிய பெரிய லாயர்ஸ் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உண்மைய கூறு போட்டாங்க. அதையெல்லாம் மீறி உண்மை ஜெயிச்சுதா இல்லையான்னு கேளுங்க. ஹியூமன் போடியமுடன் இணைந்து எம்டிஆர் ரெஸ்டாரண்ட் சியாட்டில் மற்றும் மையா பப்ளிஷிங் வழங்கும் செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast, Case 10, Tandoor Murder Case, Episode 1, One Prime Time News. 1995 ஜூலை மாதம் 2ஆம் தேதி ஒரு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி நேரம், தலைநகர் டெல்லி. எல்லா வீடுகள்லையும் ஃபேனோ ஏர் கூலரோ ஏசியோ ஓடிட்டு இருந்துச்சு. டெல்லி கிட்டத்தட்ட தூங்கிட்டு இருந்துச்சு. கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் கொஞ்சம் மட்டும் தூங்கலை. அவர் ராத்திரியிலையும் பகல்லையும் ரோந்து வேலை செய்கிற போலீஸ்காரர். அவரோட பீட் ஏரியா அசோகா ரோடு, வெஸ்டர்ன் கோட் பகுதி. அன்னைக்கு அவருக்கு பகல் டியூட்டி. ராத்திரியில் இன்னொரு போலீஸ்காரர் டியூட்டிக்கு வரணும். ஆனால் அன்னைக்கு ராத்திரியில் டியூட்டி பார்க்க வேண்டிய போலீஸ்காரர் வரலை. அவருக்கு உடம்பு சரியில்லை. அதனால் ராத்திரி ஷிஃப்ட்டையும் கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் தான் பார்க்க வேண்டியிருந்துச்சு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இது ரொம்ப சகஜம்தான். அதனால் அப்துல் நசீர் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு தயாராகிட்டார். அவர் கூட சந்தர்பால் வந்தார். அவர் டெல்லி ஹோம் கார்டில் இருந்தார். டெல்லி போலீஸில் போதுமான ஆளுங்க கிடையாது. அதனால் ஹோம் கார்டை சேர்ந்தவங்களை ரோந்து மாதிரியான பாதுகாப்பு வேலைகளுக்கு பயன்படுத்துவாங்க. இது வழக்கம்தான். இந்த பழக்கம் 1960களிலேயே தொடங்கிருச்சு. ராத்திரி 11 மணிக்கு அப்துல் நசீரும் சந்தர்பாலும் கனாட் பிளேஸ் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புனாங்க. 2 பேரும் பேசிட்டே ரோடாக போனாங்க. ஏதாவது சந்தேகமாக ஆள் நடமாட்டம் தெரிஞ்சால் கையில் வச்சிருக்கிற விசில் எடுத்து ஊதுவாங்க. பொதுவாக இப்படி ரோந்து போகிறவங்க கிட்ட வயர்லெஸ், லத்தி, ஹேண்ட்கஃப், ரிவால்வர் இல்லை பிஸ்டல் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அன்னைக்கு அவங்க 2 பேர்ட்டையும் ஒரு லத்தி, ஒரு நோட் புக், ஒரு பேனா, இது மட்டும்தான் இருந்துச்சு. அவங்க கையில் வயர்லெஸ் கூட இல்லை. அவங்க 2 பேரும் அசோகா ரோடு வழியாக வந்துட்டு இருந்தாங்க. அப்போ மணி 11:25 இருக்கும். அசோக் யாத்ரி நிவாஸ் ஹோட்டல் பக்கம் வந்தாங்க. இந்தியா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனுக்கு சொந்தமானது அந்த ஹோட்டல். அங்கே ஒரே புகை மூட்டமாக இருந்துச்சு. எக்கச்சக்கமான புகை மேலே மேலே போயிட்டே இருந்தது. ஹோட்டலில் பெருசாக தீப்பிடிச்சு எரிகிற மாதிரி பெரிய பெரிய ஜுவாலையாக தெரிஞ்சுது. அது வழக்கத்துக்கு மாறாக இருந்துச்சு. எங்கிருந்து இந்த புகை வருதுன்னு அப்துல் நசீரும் சந்தர்பாலும் பார்த்தாங்க. அப்போ அசோக் யாத்ரி நிவாஸில் இருந்த பாகியா பார்பெக்யூ ரெஸ்டாரண்ட்டில் இருந்து தான் புகை வருதுன்னு தெரிஞ்சுது. உடனே அப்துல் நசீரும் சந்தர்பாலும் ஹோட்டலுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம்னு அங்கே போனாங்க. ஆனால் வாசலில் இருந்த செக்யூரிட்டி அவங்கள தடுத்து நிறுத்தினார். சார் எங்கே போகிறீங்க? இவ்வளோ பெருசாக நெருப்பு எரியுது, புகை வேற எக்கச்சக்கமாக வருது, பக்கத்தில் இருக்கிற பில்டிங்லாம் எரிஞ்சிருமோன்னு பயமாக இருக்கியா? எங்கே போகிறீங்கன்னு தெனாவட்டா கேட்குற? என்னையா நடக்குதுங்க அப்படின்னு அதட்டினாரு கான்ஸ்டபிள் அப்துல் நசீர். சார் அது ஒன்றும் இல்லை சார், தேவையில்லாத பழைய பேப்பரு, வால் போஸ்டரு இதெல்லாம் போட்டு எரிக்கிறாங்க. அதனால தான் சார் இவ்வளவு புகை வருது அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார் செக்யூரிட்டி. யோ, என்னையா ரொம்ப அசால்ட்டாக சொல்கிற? ஏதாவது விபரீதமாக நடந்துருச்சுன்னா எங்கள் வேலை போயிருங்கயா அப்படின்னு சொன்னார் அப்துல் நசீர். பயப்படாதீங்க சார், நாங்கள் கவனமாக பார்த்துக்குறோம், நீங்கள் போங்க சார் அப்படின்னு தைரியமாக சொன்னார் செக்யூரிட்டி. அவர் சொன்னதை நம்பி சரி கவனமாக பார்த்துக்கங்க, ஏதாவது தப்பாயிருச்சுன்னா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் நசீரும் சந்தர்பாலும் அங்கிருந்து நடையை கட்டினாங்க. ஹோட்டலை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனாங்க. அப்போ ஹோட்டல் பகுதியிலிருந்து அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. அந்த பகுதியில் காய்கறி விற்கிற அனரு தேவி தான் அப்படி பயந்து போய் கத்துனாங்க. அந்த சத்தத்தை கேட்டதும் அப்துல் நசீர், சந்தர்பால் 2 பேரும் திரும்பி ஹோட்டல் பக்கம் வேக வேகமாக நடந்து வந்தாங்க. ஹோட்டலில் தீ ரொம்ப பரவிருச்சா? யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு 2 பேரும் பதட்டத்தோடு ஓடினாங்க.
அதே 1995 ஜூலை மாசம் 2ஆம் தேதி ராத்திரி 7 மணி. நியூ டெல்லி கோல் மார்க்கெட் பகுதி மந்திர் மார்க்குங்கிற இடத்துல டிஐசி ஏரியா செக்டர் 2ல ஒரு ஃப்ளாட். அந்த ஃப்ளாட்ல எல்லா வீட்லயும் டிவி சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு. எல்லாரும் டிவியில மூழ்கி இருந்தாங்க. கோடைக்காலங்கிறதுனால ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த சத்தம் தெரு முழுக்க கேட்டுச்சு. நம்பர் 8/2A அந்த வீட்ல மட்டும் விண்டோ ஏசி ஓடிட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் எல்லா வீட்லயும் ஏசி கிடையாது. ரொம்ப பணக்காரங்க வீட்ல மட்டும்தான் ஏசி இருந்துச்சு. ஏசிங்கிறது அத்தியாவசியமா இல்லாம ஆடம்பரமா இருந்துச்சு. அந்த வீட்ல ஒரு அழகான பொண்ணு பூ போட்ட டிசைன்ல நைட்டி போட்டிருந்தா. தலைமுடி கரு கருன்னு அடர்த்தியா வசீகரமா இருந்துச்சு. பரந்த நெத்தி, கூரான மூக்கு, ஆழ விழுங்குற மாதிரி அலைப்பாயிர பெரிய கண்கள். கன்னக்கதுப்பு பகுதியில திரட்சியா இருந்த சத பளபளன்னு இருந்துச்சு. கீழுதடு உள்ளடங்கியும் மேல் உதடு கொஞ்சம் தடிச்சும் இருந்துச்சு. அவ பேரு ரவி நேனா சானி. அவ ஒரு சீக்கிய பொண்ணு. நல்ல சத்தான கோதுமைய சாப்பிட்டு வளர்ந்திருக்கான்னு அவளோட வாளிப்பான உடம்ப பார்த்தாலே சொல்லிரலாம். அவளுக்கு பஞ்சாப் தான் சொந்த ஊருங்கிறதையும் சொல்லிரலாம். அவ மிடில் கிளாஸ் பொண்ணுதான். டெல்லி யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தா. விமானம் ஓட்ட தெரியும். அதுக்கான ட்ரெயினிங்க முடிச்சு பைலட் லைசன்ஸும் வாங்கியிருந்தா. ஒரு தேசிய கட்சியில முக்கியமான பொறுப்புல இருந்தா. அதனால அவள அரசியல்வாதின்னு சொல்லலாம். ஒரு புட்டிக் ஷாப் நடத்திட்டு இருந்தா. இது எல்லாமே அவளோட 25 வயசுக்குள்ள நடந்த விஷயங்கள். அவளுக்கும் ஆம்பளைங்களுக்குமான உறவு ரொம்ப வித்தியாசமா தான் இருந்துச்சு. ஒரே நேரத்துல 2 பேர் கூட அவளால நல்ல நட்புல இருக்க முடிஞ்சது. அவளோட லவ் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவளுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சாங்கிறது சந்தேகம்தான். முதல்ல ஒருத்தனை காதலிச்சா. அவனும் அவ இருந்த கட்சியில தான் இருந்தான். அவங்களுக்குள்ள இருந்த உறவை காதல்னு சொல்லலாமான்னு தெரியல. அது ஒரு விதமான ரிலேஷன்ஷிப். அதுல மேரேஜுக்கு இடம் இல்ல. ஆனா மத்தது எல்லாம் இருந்திருக்கு. அவளோட லவ்வர் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுவே அவளுக்கு லேட்டா தான் தெரிஞ்சது. அத பத்தி தெரிஞ்சும் அவனோட அவ ஃப்ரெண்ட்ஷிப்ப தொடர்ந்துட்டு தான் இருந்தா. நேனா சானிக்கு இரவு நேர புழுக்கத்தை போக்குறதுக்கு ஏசியோட சில்னஸுக்கு மேல ஒரு போதை தேவைப்பட்டுச்சு. கண்ணாடி டம்ளர்ல அவளுக்கு ரொம்ப பிடிச்ச வாட்காவை ஊத்தி தண்ணிக்கு பதிலா தக்காளி சூப் அதுல ஊத்தி ரசிச்சு குடிச்சிட்டு இருந்தா. லேண்ட்லைன்ல இருந்து உத்யான் மார்க்ல இருந்த மியூசிக் மஹாலுக்கு நேனா சானி ஃபோன் பண்ணா. மியூசிக் மஹால்ங்கிறது ஜக்தீஷ் தனேஜாங்கிறவர் நடத்திட்டு இருந்த வீடியோ கேசட் லைப்ரரி. டிவிடிலாம் வரதுக்கு முன்னாடி இப்படி வீடியோ கேசட்ட வாடகைக்கு எடுத்து வீடுகள்ல படம் பாப்பாங்க. வீட்ல விசிபி வச்சிருப்பாங்க. அது ஒரு பொழுதுபோக்கு. விசிபி அப்படின்னா என்னன்னு தெரியுமா? வீடியோ கேசட் பிளேயர். டேப் ரெக்கார்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது இருந்தாதான் வீடியோ கேசட்ட போட்டு படம் பார்க்க முடியும். போனை எடுத்த ஜகதீஷ் தனேஜாட்ட, ஹலோ பையா, எனக்கு 2 படத்தோட கேசட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா. என்ன படம்லாம் வேணும்னு சொல்லுங்க மேடம், பையன்கிட்ட கொடுத்து அனுப்புறேன் அப்படின்னா ஜெகதீஷ். பாம்பே, போலீஸ் வாலா குண்டா, இந்த 2 படமும் இருக்கா? அது 2மே இருக்கு மேடம், கொடுத்து அனுப்புறேன். பாம்பே மணிரத்னம் டைரக்ட் பண்ண படம். அரவிந்த் சுவாமி ஹீரோவா நடிச்சிருந்தாரு. மனிஷா கொய்ராலா அவருக்கு ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ஹிந்து முஸ்லிம் காதல் கதை. 1995ல தான் படம் வந்துச்சு. ஏஆர் ரெஹ்மான் மியூசிக்ல பாட்டு எல்லாம் செம்ம ஹிட்டு. தமிழ் படம் தான். ஹிந்தி தெலுங்குல டப் பண்ணிருந்தாங்க. அந்த டப் பண்ணின ஹிந்தி படத்தை தான் நேனா சானி கேட்டிருக்காங்க. அந்த வருஷம்தான் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே படம் ஹிந்தியில வெளியாகி சக்க போட்டுச்சு. போலீஸ்வாலா குண்டா தர்மேந்திராவும் ரீனா ராயும் நடிச்ச படம். பம்பாய் ஒரு மாதிரி கிளாசிக் டைப் படம்னா, இது ரொம்ப சாதாரண அடிதடி படம். இந்த 2 படங்களும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாத படங்கள். இப்படித்தான் எதிரும் புதிருமா இருந்திருக்கு நேனா சானியோட ரசனை. ஜகதீஷ் தனேஜா அதித்தி கேபிள்ஸ்ங்கிற கேபிள் சர்வீஸ் நடத்தின பிரதீப் சர்மா கிட்ட 2 கேசட்டையும் நேனா சானி வீட்டுக்கு கொடுக்க சொன்னான். நேனா சானி அடுத்து அவளோட லவ்வருக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சா. பேசிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிச்ச சத்தம் கேட்டுச்சு. ஹஸ்பண்ட் தான் வந்துட்டாருன்னு நினைச்ச நேனா சானி லவரோட போனை அவசர அவசரமா கட் பண்ணிட்டு ஓடி போனா. அனரு தேவி கத்துன சத்தத்தை கேட்ட அப்துல் நசீர், சந்தர்பால் 2 பேருக்கும் ஏதோ தப்பா நடக்குதுன்னு தோணுச்சு. அதனால மறுபடியும் ஹோட்டலுக்கு போனாங்க. அப்பவும் ஹோட்டல்ல தீ எரிஞ்சிட்டு தான் இருந்துச்சு. அப்போ ஒல்லியா ஒருத்தர் ஒயிட் கலர்ல பைஜாமா குர்த்தா போட்டிருந்த ஆளு அவங்கள ஹோட்டலுக்குள்ள போக விடாம தடுத்தாரு.
அந்த செக்யூரிட்டி சொன்ன மாதிரியே, சார் பழைய பேனரு போஸ்டருங்களை போட்டு எரிக்கிறோம், அதனால தான் புகை வருது, பயப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஆனாலும் அப்துல் நசீர், சந்தர்பால் 2 பேருக்கும் என்னவோ ஃப்ராடுத்தனம் பண்ணுறாங்கன்னு தோணுச்சு. அதனால் கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் பக்கத்தில் இருந்த பிசிஓ பூத்துக்கு போய் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி ஹோட்டலில் தீ எரியுதுன்னு சொன்னார். தீயை அணைக்க ஆளுங்களை அனுப்ப சொன்னார். அந்த காலத்தில் அவசரத்துக்கு ஃபோன் பண்ண இந்த பிசிஓக்கள் தான் இருந்துச்சு. காயின் பூத்தும் அங்கங்கே இருக்கும். அதில் ₹1 காயினை போட்டு பேசுவாங்க. கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிட்டு ஹோட்டலுக்கு திரும்பி வந்தார். இதை இப்படியே விட்டா சரியாகாதுன்னு நினைச்சாரு அப்துல் நசீர். இந்த திருட்டு பசங்க ஏதோ தப்பு பண்றாங்க அப்படின்னு சந்தர்பால் கிட்ட சொன்னாரு. நாம வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம்னு 2 பேரும் அந்த இடத்த சுத்தி பார்த்தாங்க. ஹோட்டலுக்கு பின்னாடி போனாங்க. அங்க சுமார் 7 அடி உசரத்துக்கு சுவர் ஒன்று இருந்துச்சு. அதுல கஷ்டப்பட்டு ஏறி அங்க இருந்த மூங்கில் தரையை விலக்கி பார்த்தாங்க. ஒயிட் கலர்ல பைஜாமா குர்தா போட்டிருந்த ஆளு தந்தூர் அடுப்பு முன்னால நின்றுட்டு இருந்தாரு. மரக்கட்டைகளை அடுப்புல போட்டு எரிச்சிட்டு இருந்தாங்க. பக்கத்திலே ஒருத்தர் நீல கலர்ல சட்டை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாரு. இந்த நீல கலர் சட்டை போட்ட ஆளு தனியா தெரிஞ்சாரு. அவர் சொல்ல தான் பைஜாமா குர்தா போட்டிருந்த ஆளு வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. தீ எரிஞ்சிட்டு இருந்த கிச்சனை 2 பேராலையும் நேராக பார்க்க முடிஞ்சுது. நெருப்பு தகன்னு எரிஞ்சுது. ஏதோ ஒரு மாதிரி கருகின கெட்ட வாடை அடிச்சுது. அந்த வாடை வினோதமாக இருந்துச்சு. கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் தந்தூர் அடுப்பில் மரக்கட்டைகளை போட்டு எரிச்சிட்டு இருந்த அந்த ஒல்லியான ஆளை பார்த்து, என்ன நெருப்புல விளையாடுறியா? எல்லாரும் பதறிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இங்க என்னத்தெல்லாமோ போட்டு எரிச்சிட்டு இருக்க? என்ன விளையாட்டா இருக்க உனக்கு அப்படின்னு கத்துனாரு. அவன் கிளிப்பிள்ளைகிட்ட சொல்ற மாதிரி அதே பழைய பல்லவியை பாடினான். சார், நாங்கள் கட்சி ஆளுங்க, பழைய பேனரு போஸ்டருங்களை போட்டு எரிக்கிறோம், இது வழக்கமாக நடக்கிறது தான், நீங்கள் தேவையில்லாமல் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி கான்ஸ்டபிள் அப்துல் நசீரை சமாதானப்படுத்தினான். ஆனால் அப்துல் நசீர், சந்தர்பால் 2 பேரும் கிச்சனுக்குள்ளே போய் அங்கிருந்த பக்கெட்டுகளில் தண்ணியை பிடிச்சு தீயை அணைக்க பார்த்தாங்க. அதுக்குள்ளே போலீஸ்காரங்க 2-3 பேர் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து தீயை அணைச்சிட்டாங்க. ஆனால் மலமலன்னு தீ எரிஞ்சதால் அங்கே இருந்த ஒயர் கருகி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தீ பரவி இருந்துச்சு. தீயை அணைச்ச அப்புறம் தான் தந்தூர் அடுப்பு பக்கம் அப்துல் நசீர் வந்தார். பழைய போஸ்டரு அது இதுன்னு சொன்னாங்களே, என்னதான் அடுப்புக்குள்ளே இருக்குன்னு எட்டி பார்த்தாரு. அடுப்புக்குள்ள பார்த்த அவருக்கு பக்குன்னு ஆயிருச்சு. டேய் பாவிங்களா, என்னத்தடா போட்டு எரிச்சிருக்கீங்க அப்படின்னு கத்திட்டு திரும்பி பார்த்தாரு. வெள்ளை கலர்ல பைஜாமா குர்தா போட்டிருந்த ஆளு அங்கதான் இருந்தான். ஆனா நீல கலர் சட்டை போட்டிருந்தவனை காணோம். கதவை திறந்தா நேனாசானி. அங்க யாருமே இல்ல. யாரு பெல் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டே கதவை சும்மா சாத்திட்டு மறுபடியும் லவ்வர் கூட ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டா. ஏய், என்னோட ஆஸ்திரேலியா வீசா என்னாச்சு? ராம்ஸ்வரூப்ப பாத்தியா? எவ்வளவு சீக்கிரம் வீசா கிடைக்குதோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த நரகத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொன்னா. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டேன், இன்னும் 2 நாள் பொறுமையா இருக்க மாட்டியா டார்லிங்? கொஞ்சம் இருக்கட்டும், 2 நாள்ல கண்டிப்பா வீசா கிடைச்சிரும்ல. நான் உன்னைத்தான் நம்பிட்டு இருக்கேன், நீயும் என்னை ஏமாத்திராத. கண்டிப்பா கிடைச்சிரும்மா, டோன்ட் வரி பேபி. சரி, அவன் வர நேரம் ஆயிடுச்சு, நான் போனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டே ஏதோ நிழல் அசைஞ்ச மாதிரி இருக்குதேன்னு திரும்பி பார்த்தவ ஷாக் ஆயிட்டா. அங்க அவளோட ஹஸ்பண்ட் நின்னுட்டு இருந்தான். அவனை பார்த்ததும் பதறி போய் போனை வச்சா. போன்ல யாரு? அதட்டெல்லாம் கேட்டான். அது என்னோட பர்சனல் மேட்டர், அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. திமிரா பதில் சொன்னான். நீ என்னோட வைஃப்ங்கிறது உனக்கு ஞாபகம் இருக்கா? எரிச்சலோட கேட்டான். அத ஊரறிய சொல்ல உனக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவனை நக்கலா பார்த்தா. இங்க பாரு சானி, உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், சரியான டைம் வரும்போது எல்லார்கிட்டயும் நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்லலான்னு. ஆனா நீ அதையே திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்க. என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ற. நீ பண்றது மட்டும் எனக்கு அப்படியே ஐஸ்ல வச்ச மாதிரி சில்லுன்னு இருக்கா? ஜெயில வச்சிருக்கிற மாதிரி என்ன போட்டு அடைச்சு வச்சிருக்க. என்னோட பொலிட்டிக்கல் கேரியரை காலி பண்ணிட்ட. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு என்ன முடக்கி போட பாக்குற நீ. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? இந்த வீட்ல உனக்கு என்ன இல்ல? ஏன் என்ன இப்படி டார்ச்சர் பண்ற? நான் உன்னை டார்ச்சர் பண்றேனா? நல்லா யோசிச்சு பாரு. இந்த வீட்ல என்ன இல்லன்னு கேட்டியே, சொன்னா உன்னால அதை வாங்கி தர முடியுமா? நிச்சயமா வாங்கி தரேன். உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னது? உயிர
உயிரை வச்சிருக்கியா? ரொம்ப நடிக்காத. உனக்கு என் மேல துளி கூட நம்பிக்கை இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இனியும் உன்னோட நடிப்பை நம்ப நான் தயாரா இல்ல. நீ யாரு சொல்லி கொடுத்து இப்படி எல்லாம் பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். ச்சே, ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற? யாரு? நானா கேவலமா நடந்துக்கிறேன்? அப்ப நீ பண்றது என்ன? அது உனக்கு கேவலமா தெரியலையா? எனக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காத. நான் கேவலமானவனா? என்ன அப்படியே விட்டுரு. என் வழிய பார்த்துட்டு நான் போறேன். வாழவும் விடாம சாகவும் விடாம என்ன அணு அணுவா சித்திரவதை பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு நேனா சாணி சொல்லவும் டக்குன்னு அவன் அவளோட கைய பிடிச்சிட்டு, ப்ளீஸ் சாணி, நீ இல்லாம என்னால வாழ முடியாதுடா அப்படின்னு கெஞ்சுற குரல்ல சொன்னான். உன் கூட இருந்தா என்னால வாழவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே சாணிய பயங்கர கோவத்தோட பார்த்தான். அந்த பார்வையில ஒரு வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. பழி தீக்கணுங்கிற வெறி இருந்துச்சு. அத பார்த்து பயந்துட்டா சாணி. அப்போ காலிங் பெல் அடிச்சுது. வேகமா போய் கதவை திறந்தா. யாரா இருக்கும்னு வேக வேகமா அவனும் பின்னாடியே வந்தான். கதவுக்கு வெளியே பிரதீப் சர்மா நின்னுட்டு இருந்தான். அவன் கையில பாம்பே படத்தோட கேசட்டும் போலீஸ் வாலா குண்டா படத்தோட கேசட்டும் இருந்துச்சு. வீடியோ கேசட்ஸ வாங்கிட்டு, தேங்க்ஸ் சோட்டு அப்படின்னு செல்லமா அவனோட கன்னத்தை தட்டுனான். அவன் தலைய குனிஞ்சு சிரிச்சுட்டே போயிட்டான். அத பார்த்த அவனுக்கு உள்ள ரத்தம் கொதிச்சுது. அவன் எப்பவுமே அப்படித்தான். அந்நியன் படத்துல வர விக்ரம் மாதிரி அந்நியனாவும் அம்பியாவும் மாறிக்கிட்டே இருப்பான். அம்பியா இருந்தா அன்ப கொட்டுவான். அந்நியனா மாறிட்டா வெறி பிடிச்சு ஆடுவான். இன்னைக்கு என்ன ஆகுமோன்னு தெரியலேன்னு சாணி அவனையே வெறுமையா பாத்துட்டு இருந்தா. அவன் டக்குன்னு அம்பி மாதிரி அவளை கட்டி பிடிச்சுட்டே, நீ யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த அப்படின்னு முணுமுணுக்கிற மாதிரி கேட்டான். இத கேட்ட உடனே சீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டா சாணி. இப்ப அவன் அந்நியனா மாறிட்டான். நேரா போன் கிட்ட போனான். ரீடயல் பட்டனை அழுத்தினான். ஹலோ அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அது மத்லூப் கரீமோட குரல். அவனுக்கு அந்த குரல் நல்லா தெரியும். டக்குன்னு போனை வச்சுட்டு பெட்ரூமுக்கு போனான். டேபிள் டிராரை திறந்தான். அதுல அவனோட .32 ஆர்மினஸ் ரிவால்வர் இருந்துச்சு. ஹோட்டல்ல தீ எரியுதுன்னு போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் ஃபோன் பண்ணாரு. ஆபத்துலேயோ நெருக்கடியிலையோ இருக்கிற எல்லாரும் 100க்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவசர போலீஸ்க்கு 100 அப்படின்னு சொல்லுவோமே, அந்த 100ங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணினா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு தான் கால் போகும். 100க்கு ஃபோன் பண்ணால் உலகத்திலேயே ரொம்ப ஸ்பீடாக, அதாவது கூப்பிட்ட கொஞ்ச நேரத்திலேயே உதவிக்கு போகிறது டெல்லி போலீஸ் தான். அப்படிப்பட்ட போலீஸ்காரங்க கான்ஸ்டபிள் அப்துல் நசீர் ஃபோன் பண்ண உடனே அசோகா ரோட்டில் இருந்த அசோக் யாத்ரி நிவாஸ்க்கு கிளம்புனாங்க. அங்கே இருந்த பாக்யா பார்பெக்யூ ரெஸ்டாரண்ட்டில் தீ எரியுதுன்னு தான் அப்துல் நசீர் சொல்லியிருந்தார். சின்னதாக ஆரம்பித்த நெருப்பு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஆபத்தாச்சே. அப்படி தான் 1986 டெல்லியில் சித்தார்த் ஹோட்டலில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதில் 37 பேர் உடல் கருகி செத்து போயிட்டாங்க. அதனால் அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் உடனே கிளம்பி போனாங்க. சப் இன்ஸ்பெக்டர் ராஜேஷ்குமார், பிசிஆர் ஹெட் கான்ஸ்டபிள் மஜீத் கான், கான்ஸ்டபிள் ராஜ்பீர் சிங், சப் இன்ஸ்பெக்டர் ஜவஹர் சிங், இவங்க எல்லாரும் தான் ஹோட்டலுக்கு போனாங்க. அதே மாதிரி கொனாட் பிளேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் தலைமையில் இன்னொரு டீம் ஹோட்டலுக்கு வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் ஹோட்டலுக்கு வந்த உடனே ஹோட்டலை முதல்ல சுற்றி பார்த்தாரு. கிச்சன், தந்தூர் அடுப்பு எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டு அந்த இடங்களை போய் பார்த்தாரு. இதுக்குள்ளே டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆதித்யா ஆர்யா, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் நுசான் ஹாசன் எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. ஹோட்டலில் நடந்த விஷயம் அவ்வளவு சீரியஸானது. அதனால தான் பெரிய பெரிய அதிகாரிகள் கூட அந்த ராத்திரி நேரத்துலையும் நேராக ஹோட்டலுக்கு வந்துட்டாங்க. கான்ஸ்டபிள் அப்துல் நசீர், சார், இந்த ராத்திரியில் அதிகமாக யாருமே இல்லாத நேரத்தில் என்ன சமையல் நடக்குதுன்னு பார்க்க போனேன். தந்தூர் பக்கத்தில் போனப்ப ஒரு மோசமான வாடை அடிச்சுது. என்னடான்னு கீழே குனிஞ்சு அடுப்புக்குள்ள பார்த்தப்ப இக்குன்னு ஆயிடுச்சு சார். உள்ள ஒரு டெட் பாடி கருகி கிடந்துச்சு அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங்கிட்ட சொன்னார். அது மேலா ஃபீமேலா? பார்த்தா ஃபீமேல் மாதிரி தான் சார் தெரியுது. சஸ்பெக்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்கு சார். அவர் தான் தந்தூர் அடுப்பில் விறகுகளை போட்டு தீயை எரிச்சிட்டு இருந்தார். அவர் பேர் கேஷவ் குமார் சார். அவர் தான் பாக்யா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் மேனேஜர். அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு பார்த்தேன். கல்லூலி மங்கர், வாயை திறக்கவே இல்லை. அப்படின்னு சொல்லி முடிச்சதும் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங், மேனேஜர் கேஷவ் குமார் எங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ஆர்டர் போட்டார். பொதுவாக பணத்தை எரிக்கிறது இந்தியாவில்
அதுவும் இந்துக்கள் செய்கிற ஒரு சடங்கு தான். ஆனால் பணத்துக்கு மரியாதை கொடுத்து சடங்குகளை முறையாக நடத்தி அப்புறம் பணத்தை எரிப்பாங்க. இங்கே சிக்கனையோ மட்டனையோ வேக வைக்கிற மாதிரி தந்தூரி அடுப்பில் போட்டு ரொம்ப கொடூரமாக எரிச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் முதல் கட்ட விசாரணைக்கான வேலைகளை தொடங்கினார். தந்தூர் அடுப்பு பக்கத்தில் கிடைக்கிற தடயங்களை சேகரிக்க சொன்னார். ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்க, செக்யூரிட்டின்னு யாரெல்லாம் சம்பவ இடத்துல இருந்தாங்களோ அவங்க கிட்ட விசாரணை நடத்துங்கன்னு சொன்னார். அப்போவே டைம் நடுராத்திரியை தாண்டிருச்சு. 1 மணி இருக்கும். ஜூலை 3ஆம் தேதி வந்துடுச்சு. அந்த நேரத்தில் ஒரு அம்பாசிடர் கார் ஹோட்டலுக்கு வந்துச்சு. அதில் இருந்து அதிகாரி ஒருத்தர் இறங்கி வந்தார். அவர் டெல்லியோட அடிஷ்னல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் மேக்ஸ்வெல் பெரைரா. ஹலோன்னு சொன்ன உடனே ஏன் போனை வச்சுட்டாங்க? யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சான் மத்லூப் கரீம். ஒருவேளை சுஷீல் சர்மாவா இருக்குமோன்னு அவனுக்கு தோணுச்சு. மத்லூப் கரீம், நைனா சானி, சுஷீல் சர்மா 3 பேருமே டெல்லி யூனிவர்சிட்டியில தான் படிச்சிருக்காங்க. படிக்கும்போது 3 பேரும் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியால மெம்பரா இருந்தாங்க. நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது காங்கிரஸ் கட்சியோட மாணவர் அமைப்பு. படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதுல மெம்பர் ஆகலாம். 1971 இந்திரா காந்தி இந்த அமைப்பை தொடங்கி வச்சாங்க. இதோட முதல் தலைவரா தமிழ்நாட்டுக்காரரான ரங்கராஜன் குமாரமங்கலம் இருந்தாரு. இப்ப அதோட தலைவர் வருண் சௌத்ரி. 1984 மத்லூப் கரீம் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவோட ஜெனரல் செக்ரட்டரியா நியமிக்கப்பட்டான். அப்போ நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் அமைப்போட மகளிர் அணியோட ஒருங்கிணைப்பாளரா நைனா சானி இருந்தா. அங்கதான் அவங்க 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. 1984 இந்தியாவோட வரலாறுல ரொம்ப முக்கியமான வருஷம். 80களின் தொடக்கத்துல பஞ்சாப்ல சீக்கியர்கள் பிரிவினைவாதம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப இந்திரா காந்தி பிரதமரா இருந்தாங்க. அவங்க ஆட்சியில தான் பஞ்சாப் பொற்கோவிலுக்கு இந்திய ராணுவம் போய் தாக்குதலை நடத்துச்சு. அந்த தாக்குதலை ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்னு சொல்வாங்க. அந்த சம்பவம் சீக்கியர்களை ரொம்ப பாதிச்சுது. அதனாலதான் 1984 இந்திரா காந்திய அவங்களோட பாடி கார்ட்ஸ் சுட்டு கொன்னாங்க. அந்த காலகட்டம் ஒரு கொந்தளிப்பான காலகட்டம். இளைஞர்கள் கிட்ட அரசியல் ஆர்வம் அதிகமா இருந்துச்சு. அதனால நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்ல நிறைய பேர் சேர்ந்தாங்க. நைனா சானிக்கும் சொந்த ஊரு பஞ்சாப் தானே, அவளும் ஒரு சீக்கிய பெண் தானே, அதனால அவளுக்குள்ளயும் ஒரு அரசியல் ரத்தம் ஓடத்தான் செஞ்சுது. ஆரம்பத்துல இருந்தே மத்லூப் கரீமுக்கும் நைனா சானிக்கும் நடுவுல நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் பிரியமா இருந்தாங்க. ஆனா அந்த பிரியத்தை அவங்க கல்யாணமா மாத்த விரும்பல. லைஃப ஜாலியா வாழலாம்னு நினைச்சாங்க. 2 பேரும் வேற வேற மதங்கிறதுனால கல்யாணம் சரியா வராதுன்னு தான் அந்த முடிவை எடுத்தாங்க. கிட்டத்தட்ட அதே காலகட்டத்துல தான் சுஷீல் சர்மாவுக்கும் நைனா சானிக்கும் அறிமுகம் ஏற்பட்டுச்சு. 1986 சுஷீல் சர்மா டெல்லி யூனிவர்சிட்டியில நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் தலைவரா ஆனான். அவன் தலைவரானப்ப நைனா சானிய ஜெனரல் செக்ரட்டரி ஆக்குனான். அதுக்கப்புறம் சுஷீல் சர்மா, நைனா சானி 2 பேரும் அடிக்கடி சந்திச்சாங்க. அவங்க 2 பேருக்கு இடையிலையும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு. அதே நேரத்துல நைனா சானிக்கும் மத்லூப் கரீமுக்கும் உறவு தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. சுஷீல் சர்மாவோட அரசியல் வாழ்க்கை இப்படித்தான் ஆரம்பிச்சுது. ஒரு எம்எல்ஏவாவோ எம்பியாவோ ஆகணுங்கிறது தான் அவனோட ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே. அரசியல் அதிகாரத்துக்காக அவன் ரவுடித்தனம் பண்ண தயங்குனதே இல்ல. அவனுக்கு அந்த ரவுடித்தனம் சொந்த வாழ்க்கையிலையும் ஒட்டிக்கிச்சு. இந்த சுஷீல் சர்மா தான் நைனா சானி வீட்ல தன்னோட கையில .32 ஆர்மினஸ் ரிவால்வரை எடுத்தான். அடிஷ்னல் கமிஷனர் மேக்ஸ்வெல் பெரைரா விசாரணை ஆரம்பிச்சாரு. முதல்ல அவர் கேஷவ்குமாரை கூட்டிட்டு வர சொன்னார். இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் போய் கேஷவ்குமாரை கூட்டிட்டு வந்தார். அவன் வந்து பவ்யமாக நின்னான். அவன் அங்கே இருந்த சேரில் உட்கார சொன்னார் அடிஷ்னல் கமிஷனர். அவன் பயந்து போயிருந்தான். வாயே திறக்கல. முடிஞ்ச வரைக்கும் அமைதியாகவே இருந்தான். அப்படியே பேசினாலும் சம்பந்தமே இல்லாமல் எதையாவது சொன்னான். ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்துட்டாரு இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங். மரியாதையா வாயை திறந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிரு, இல்ல முட்டிக்கு முட்டி தட்டிடுவோம் அப்படின்னு மிரட்டினார் இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங். எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டே இருந்தான். என்னெல்லாமோ கதை சொன்னான். அவன் சொல்றது எல்லாமே பொய்ன்னு நல்லா தெரிஞ்சுது. டேய், உன் குடும்பம், பொண்டாட்டி, பசங்க
இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் நிரஞ்சன் சிங் கோவமாக கேட்டார். அப்போ தான் கேசவகுமார் வாயை திறக்க ஆரம்பித்தான். ஒவ்வொரு வார்த்தையாக மென்று முழுங்கி பேசினான். ஏன்டா கொலை பண்ண அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டலாக கேட்டார். சார் 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 கொலையா? கொலைலாம் நான் பண்ணலை. கொலை பண்ணலன்னா இது தற்கொலையா? பணம் எப்படிடா வந்துச்சிங்க? அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டார் இன்ஸ்பெக்டர். அது அது என்னடா அது இதுன்னு இழுக்கிற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார் உண்மை திரு, ஒரே ஆள் ஹோட்டலோட முதலாளி தான். அவர் தான் பணத்தை கொண்டு வந்தார். ஹோட்டல் முதலாளி யாரு? இப்போ எங்க இருக்காரு? எங்க இருந்து பணத்தை கொண்டு வந்தாரு? இன்ஸ்பெக்டர் தொடர்ந்து அடுக்கடுக்காக கேட்டுட்டே இருந்தார். அவர் பேர் சுஷில் சர்மா. அவர் வீட்டுக்கு நான் போனதில்லை. ஆனால் வீடு கோல்ட் மார்க்கெட்டில் இருக்குன்னு தெரியும். வீட்டில் ஏசி இருக்கும். இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. சுஷில் சர்மாவை பிடிச்சாதான் எல்லா விவரமும் தெரியும். அவனை தேடி போலீஸ் டீம் போச்சு. மீடியா, மக்கள் எல்லாரும் ஒரே கேள்வியத்தான் கேட்டாங்க. சுஷீல் சர்மா எங்க? இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க அடுத்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆற எபிசோட கேளுங்க. This episode was brought to you by MTR Restaurants, Seattle. Indulge in the timeless legacy of MTR Restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Tamil 360 Degree. Narrated by Deepika Arun and Callus. Sound design, recording, mixing and mastering by Baba Prasad, assisted by Surya Prakash at Digi Sound Studio, Chennai. Music by Dakshin. Direction team Bhavya Kirtivasan and Srinitya Sundar. Executive producer Deepika Arun. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogue, pacing, and narrative sequence may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience while staying true to the essence of the stories being told. Keep in mind that some details may have been altered or condensed for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering a deeper understanding of our culture and society. We strive to approach these discussions with sensitivity and a commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.